2017ஆம் ஆண்டு தமிழ்நாடு முழுக்க பல நீர்நிலைகளை, குளங்களை நம்முடைய கழகத்தினர் தூர்வாருகின்ற பணியில் நாம் ஈடுபட்டோம். அந்த தொடங்கினது எங்கன்னா இந்த சைதாப்பேட்டையில் தான் முதல்ல. இங்கே இருக்கக்கூடிய கோதண்டராமர் கோயில் குளத்தில் தான் அந்த தூர்வாரக்கூடிய பணியை நான் வந்து தொடங்கி வச்சேன். அதை என்னால் இன்னும் மறக்க முடியாது. தமிழ்நாடு முழுக்க ஒரு ஏக்கமாக முன்னெடுத்து நாம் செஞ்சது மக்கள்கிட்ட நமக்கு மிகப்பெரிய நல்ல பெயரை அதை வாங்கி தந்திருக்கிறது. அதேபோல் நடப்படுகிற மரங்கள் ஒழுங்காக பராமரிக்கப்பட்டு அந்த மரங்களாக வளர்வதை உறுதி செய்ய வேண்டும். அதையும் கவனத்தில் வச்சு ஓராண்டு முறையாக அதை பராமரிக்கக்கூடியவர்களுக்கு பசுமை காவலர் என்ற விருதுகளையும் வழங்கி ஊக்குவிச்சவர் தான் நம்முடைய மாசு அவர்கள். அதுவும் மிகவும் பாராட்டுக்குரியது. கழக செய்திகளையும் கொள்கைகளையும் தொண்டர்களிடத்திலே மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு நம் வாழும் கேடயமாக இருப்பது முரசொலி. கலைஞரின் மூத்த பிள்ளையான முரசொலியில் வரக்கூடிய அறிவு சார்ந்த செவிமிக்க கட்டுரைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய முயற்சியாக முரசொலி வாசகர் வட்டம் இன்னைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. படிப்புகளாக வளர்ந்த நாம இதை பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. அதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். மக்கள் பணியானாலும் கழக பணியானாலும் முன்னிலையில் நிற்கக்கூடியவர் தான் நம்முடைய மாசு அவர்கள். அவர் எதை பண்ணாலும் ஒரு குறுகிய கால திட்டமாகவோ சின்ன திட்டமாகவோ இருக்காது. எதையும் பேருக்கு தொடங்கி வச்சு பாதியில் விடுகிறவர் அவர் அல்ல. மாரத்தான் போல நீண்ட நெடிய பல காலத்துக்கு நிலைக்கக்கூடிய திட்டமாகத்தான் அது இருக்கும். அதுபோலத்தான் இன்னைக்கு இங்கே தொடங்கி வச்சிருக்கக்கூடிய கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம் இருக்கும் என நான் நிச்சயமாக நம்புகிறேன். அவருடைய இந்த மாரத்தான் பயணம் சாதாரண பயணமாக அல்ல, சாதனை பயணமாக என்றென்றும் தொடரட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.